பிஜேபி போனால் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்கோ, செத்துட்டோன்னு வச்சுக்கோ, நாங்கள் போக மாட்டோமா? அவர் சொன்ன வார்த்தை மிக தெளிவாக ஜெயக்குமார் கூட போன கேபி முனுசாமி அவர் நேரத்துக்கு நேரம் பச்சோந்தி வரை நிறமாறிடுவார். அவர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. உலகத்திலேயே ஒப்பற்ற தலைவர் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு ஒப்பற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். யாரோ ஒருத்தர் போன்ல டேப்ல பேசுற மாதிரி சூட்கேஸ் மாறினோடனே என்ன நடக்குது? இப்ப எங்க போச்சுங்க உன்னை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து சேர்க்கணும்? இப்ப எங்கப்பா போச்சு பொதுக்குழு? பழனிசாமி எங்க போச்சு? இப்ப பொதுக்குழுவும் இல்ல, செயற்குழுவும் இல்ல, ஆட்சி மன்ற குழு அறவே இல்ல. அம்மா போட பின்னாடி, அம்மா இறந்து பின்னாடி. இது அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் அன்போட நான் சொல்லிக்கிறேன். தவறு பண்ணிட்டீங்க நீங்க. என்னன்னு கேட்டா நயினார் நாகேந்திரன் ரொம்ப நண்பர், பல வருஷமா நண்பர். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க அன்போட அவரை பண்ணையாக கூடுவோம். சகோதரி தமிழிசை தந்தையார் குமரியனந்தன் இருந்த மறுநாள் போனப்போ விசாரிக்கிறது கிடைத்தார். நான் யூகிச்சு அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிட்டேன். இதுல பலிகடா பண்ண போறது யார? அண்ணாமலைன்னு எனக்கு தெரியும், நிச்சயமா பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆகவே ஒரு வாட்ஸ் சொல்லிட்டு வந்து அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ணாமலைக்கு புரியல, ஏன்னா பாவம். ஏங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்டேஜில் எல்லாம் உட்காந்து கொடுது அவர் பேரை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி அண்ணாமலைன்னா ஜோரா கை தட்டுறோம். இந்த மாநாடுக்கு வந்த பூரா அது எப்படி ஒத்துக்கோங்க? பக்கத்தில் இருக்க லீடர்ஸ் அவருக்கு புரியல. ஒரு கட்சி உருவானதே அதுல தானே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் மேல வராருன்னா அது இருக்க எதிரொலி கை தட்டல் இதெல்லாம் பார்த்து தானே இப்படி ஆச்சு. பாவம் அவருக்கு புரியல. அவர் வந்த பின்னாடி எனக்கு அம்மா பேசுறதுலையும் தலைவர்ல பேசுறதுலையும் நமக்கு அண்ணாமலையோட நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனா அது பின்னாடி ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாங்க. என்னாச்சு? இன்னைக்கு அவர் பலியிடான். ஏன்னா பிஜேபி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது 11% வாங்கினது நிஜமா பொய்யோ எதை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட வேற கால்குலேஷன் இருக்கு. ஆனா அது அடிச்சடிச்சு சொல்லிட்டு இருந்தாரு 11%, 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்க அதிமுகவோட தான் பிஜேபி வந்துருச்சுன்னு அந்த பிஜேபியுடைய தலைவர் அவர் கட்சிக்காக பேசிட்டு இருந்தார். ஆட்சி போடுவோம்னு சொன்னார். சீட் ஷேரிங்ல பிரச்சனையாகும், கூட்டணியே வேண்டாம்னு சொன்னார். ஒரு தைரியமா பேசுறதுக்கு அங்க ஆள் இருந்தது. அதை நயினார் நாகேந்திரன் கூட ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரி பேச முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு. ஆகவே அவரை காலி பண்றாங்க. இப்ப பழனிசாமியுடைய ஆட்கள் நாங்க சொன்னதாலதான் இவரை யார அண்ணாமலை எடுத்துட்டாங்க. பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு? நீங்க பாத்தீங்களா, கவனிச்சீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க பிஜேபிக்கு நான் கேட்கிறேன், அது உண்மையானு தெளிவுபடுத்துங்க. 14 ஸ்டேட்ல இந்தியா பூரா இருக்கீங்களே, யாரோ ஒரு நிரந்தரம் இல்லாத பொதுச்செயலாளர் பேரை வச்சு ஏமாத்திர பேர் வச்சு அவரு சொன்னார்ன்றதுக்காக ஒரு தலைவரை காலி பண்றீங்க. தலைவரை காலி பண்றீங்க அதுக்காக என்னங்க நியாயம்? அவனும் வக்காலத்து வாங்கி பேசுறாரு. அதனால இது சரியில்லாத ஒரு கூட்டணி, சரியில்லாத ஒரு முடிவு, இது வேலைக்காகாது. ஆகவே இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நீங்க ஃபார்ம் பண்ண விதம் அதுக்கு பின்னாடி பாருங்க. ரொம்ப வேதனையோடு இந்த சேலத்துல தாங்க இதே அரங்கத்துல இந்த 4 நட்சத்திர ஹோட்டலுக்கு உட்காந்து பேசும்போது தாங்க இதை முடிச்சுட்டு தாங்க நம்பி இந்த பழனிசாமிகிட்ட போய் நான் ஏமாந்தேன். அதே உண்மையை சொல்றேன். இங்க உட்கார்ந்து ஆக அமித்ஷா ஏன் வந்தார்? 6 மாசம் எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசலாம்னு சொன்னதை உடனடியாக கூட்டு வச்சு மேடையில ஏன் பேசுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை அமித்ஷாக்கு. உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.